ராமநாதபுரம், சிவகங்கை உட்பட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை. திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகம்பாறை அருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு 13.7 டிஎம்சி நீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவு. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் முடிவு. டெல்லி ஜேஎன்யூ மாணவர் தேர்தலில் ஒட்டுமொத்த பதவிகளையும் வென்ற இடதுசாரி மாணவர்கள். தலைவராக அதிதி மிஸ்ராவும் துணைத் தலைவராக கோபிகா பாபுவும் தேர்வு. பீகார் முதற்கட்ட தேர்தலில் 64.66 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 1951ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு பீகாரில் பதிவான அதிகபட்ச வாக்குப்பதிவு என தகவல். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான வெற்றி அலை முன்னிலை பெற்றிருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. முதற்கட்ட தேர்தலை போன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவும் சாதகமாக இருக்கும் எனவும் கருத்து. மோடியும் அமித்ஷாவும் நாட்டில் காட்டாட்சி நடத்துவதாக ராகுல் காந்தி விமர்சனம். ஹரியானாவை போல் பீகாரிலும் வாக்கு திருட்டு முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. பீகாரில் துணை முதல்வர் விஜயகுமார் சின்ஹாவின் பாதுகாப்பு வாகனம் மீது தாக்குதல். வாக்குச்சாவடிக்கு சென்றபோது கற்கள், காலணிகள் மீது வீச்சு. அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு அதிகபட்சம் 20 லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை நிர்ணயிக்க தமிழ்நாடு அரசு முடிவு. ஆட்சேபம் இருந்தால் கருத்து தெரிவிக்க அனைத்து கட்சி கூட்டத்தில் அறிவுறுத்தல். அரசியல் கட்சிகளிடையே சமமற்ற நிலையை ஏற்படுத்தும் சாலை வலத்தை தடை செய்ய விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. சமூக ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் வாயிலாக பரப்புரை செய்வதை ஊக்குவிக்க வலியுறுத்தல். எஸ்ஐஆருக்கு எதிராக வரும் 11ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டம். திமுக தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை பார்த்து திமுக ஏன் அஞ்சுகிறது? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. ஆய்வு செய்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் உங்களுடைய அதிகாரிகள் தானே? மத்திய அரசிடம் அல்லது தேர்தல் ஆணையம் இவ்வளவு அதிகாரிகள் கிடையாது. உங்கள் அரசு அதிகாரிகள் வைத்து தானே இந்த பட்டியலை சரி செய்வார்கள். உங்களுக்கு என்ன பயம் இருக்கு? தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் பாரபட்சமாக உள்ளதாக சீமான் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் மூலம் தமிழ்நாட்டில் 70 லட்சம் வாக்குகள் நீக்கப்படும் அபாயம் இருப்பதாக பேட்டி. எங்களை இங்கிருந்து குறைஞ்சது 60-70 லட்சம் பேரை ஏற்றுவேன். ஏன்னா இவன் உன் வாக்காளர் இல்ல, உன் வாக்காளர் இல்ல, ஒரு டிஎம்கே வாக்காளர் இல்ல, ஏடிஎம்கே ஏற்றுவேன் கூட்டணி வச்சிருக்கேன். இப்ப நாம் தமிழர் வாக்கு இதெல்லாம் தூக்கிடுவேன். நீ பீகாரில் இருந்து வரவங்க உனக்கு தெரியும், முழுக்க உங்களுடைய வாக்காளர். அவனுக்கு பூரா வாக்கு கொடுத்துட்டு போயிடுவேன். எந்த கேள்வியும் இல்லாம.
கோடநாட்டில் தேடப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் போயஸ் தோட்ட இல்லத்தில்தான் இருந்தன. முக்கியமான கோப்புகளை படித்து கிழித்து விட்டதாக டிடிவி தினகரன் பேட்டி. கோடநாட்டில் போய் அந்த வாட்ச்மேனை கட்டி வாயெல்லாம் போட்டுட்டு உள்ளார போய் ஜன்னலை உடைச்சு அங்க ஒன்றும் பணம் காசு இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அங்க போய் என்னத்தை ஃபைல தேடினாங்கல்ல, அது யாரு? அவங்களுக்கு வரும் அந்த பச்சை கவருமாங்க, அதில் உள்ளதெல்லாம் ஃபைலில் வச்சிருந்ததுல நான் பார்த்துட்டு, ஏன்னா அக்கா இல்லை அதெல்லாம் என்னன்னு பார்த்து கிழிச்சு போட்டுக்க தமிழ், வேற யாரையும் நம்ப முடியாது. நாங்கள் 2 பேர் படிச்சுட்டு சிரிச்சுட்டு எல்லாத்தையும் ஷர்டரில் போட்டு அடிச்சு அப்புறம் கொளுத்தி போட்டோம். அது பாவம் பழனிசாமி அங்கே போய் தேடிட்டு இருந்தார். அது காரணம் நான் ஏதாவது வெளில விட்டுருவேன், என்ன என்னோட கைதுக்கு காரணமாக இருக்குவேன், நான் கட்சியை விட்டு நீக்கிட்டு. உண்மைதான். கோடநாடு ஃபைல் பற்றிய டிடிவி தினகரன் குற்றச்சாட்டிற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தினகரன் ஒரு கற்பனைவாதி என்றும் ஜெயக்குமார் பதிலடி. ஒரு கற்பனைவாதி, அதனால கற்பனைகளுக்கு தவறி பேசுவாரு. அத நம்முடைய சகோதரர் டிடிவி கற்பனைவாதிக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் 90,000 கடந்தது ஒரு சவரன் தங்கம் விலை. சென்னையில் சவரனுக்கு 1120 ரூபாய் அதிகரிப்பு. இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட அதிநவீன INS இக்ஷாக் கப்பல் புதிய வழித்தடங்களை கண்டுபிடிக்க பேரிடர் மீட்பு பணிகளில் உதவிகரமாக இருக்கும் என அறிவிப்பு. அடுத்த ஆண்டுக்குள் இந்தியா வரவிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். இரு நாடுகள் இடையேயான வர்த்தக உறவில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் பேச்சு. பிலிப்பைன்ஸை தொடர்ந்து வியட்நாமை தாக்கிய கல்மேகி சூறாவளி புயல். வீடுகள், குடியிருப்புகளை இழந்து கண்ணீரில் தவிக்கும் பொதுமக்கள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் முன்னிலை. விஜயின் ஜனநாயகம் படத்தின் புதிய போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. முதல் பாடல் நாளை வெளியாகும் என படக்குழு தகவல். தனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது. கரூர் துயரம் தொடர்பான தனது பேச்சு தொடர்பாக நடிகர் அஜித்குமார் கருத்து. நடிகை கௌரி கிஷனிடம் எடை குறித்து அநாகரிகமாக கேள்வி கேட்ட யூடியூபர்கள். முட்டாள்தனமான கேள்வி என ஆவேசமடைந்த கௌரி கிஷன். அவங்க எவ்வளவு வெயிட்னா அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. நான் உங்களுக்கே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. அது என்ன கேள்வி அது சார்? நீங்க அது என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க, நீங்க கத்துறீங்க என்கிட்ட. நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க. ஹலோ சார், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும்.